ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. இது பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், தோசை எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். தேங்காய், ஸ்பைசஸ், கசகசா, முந்திரி, இஞ்சி, பூண்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கல்ல, சோம்பு. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். சோம்பு, ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, பொடியாக இருக்கிற பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து ராஸ்மெல் போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் பட்டாணி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அதையும் இதோட சேர்த்து இந்த குருமாக்கு தேவையான உப்பையும் இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. நான் இந்த கப்பில் ஒரு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்து கொதி விட போகிறேன். இந்த அளவு கொதி வர சமயத்தில் அதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி, மல்லித்தலை தூவி விட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதி விட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான ஒயிட் குருமா ரெடி. இது நான் சப்பாத்தியோட தான் சாப்பிட்டேன். நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும்.